வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் வரக்கூடிய சித்திரை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவு மூலம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல சூரிய பகவானை எடுத்துக்குவோம். தங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதியாகிய சூரிய பகவான் சித்திரை மாதத்தில் உச்சம் பெற்று வலிமையுடன் மேசராசியில் காணப்படுறார். 8வது இடத்துல சூரிய பகவான் வலிமை பெற்று காணப்படுறதுனால சில கன்னிராசிக்காரங்களுக்கு அரசாங்க அனுகூலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகளின் மூலமும் அனுகூலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு சில கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டும் அரசாங்கம், அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகளின் மூலம் ஏதேனும் சிறு தொந்தரவுகள், தொல்லைகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கதா செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தமான ஏதேனும் உடல் உபாதைகள் இந்த மாதத்தில் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. 12ஆம் அதிபதி 8வது இடத்துல வலிமை பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதத்தில் சற்று அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதோடு சற்று விரைய செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கத்தான் செய்யுது. அடுத்து 2ஆம் அதிபதியாகிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 6வது இடத்துல தான் இருக்கார். அதாவது சுக்கிர பகவான் 6வது இடத்துல இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் உள்ள மின்சாதன பொருட்களும் எலக்ட்ரானிக் பொருட்களான டிவி, கிரைண்டரு, மிக்சி, செல்ஃபோன், வாஷிங் மிஷின் இந்த மாதிரியான ஒரு பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதனால் ரிப்பேர் செலவுகளும் இந்த மாதத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு அந்த பழுதுபட்ட பொருட்களை விட்டுவிட்டு வேறு புதிய பொருட்கள் அதுக்கு இணையாக வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கத்தான் செய்யும். அந்த சுக்கிர பகவான் சித்திரை மாதம் 3ஆம் தேதி ஆட்சி வரப்போகிறார். அதாவது 2-9 கூடிய சுக்கிர பகவான் 7வது இடத்துல ஆட்சி வரப்போகிறார். 7வது இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி வர்றதுனால உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் ஏற்படும். அதாவது கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மனசில் சந்தோஷம் குடிகொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மனைவி மேலே, கணவன் மேலே மிகுந்த அன்பு செலுத்துறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழிலையோ நண்பர்கள் வழியிலையோ சிறப்பான பலன்களை இந்த மாதம் நீங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் தனாதிபதி இந்த மாதத்தில் உங்களுக்கு வலிமை பெற்று காணப்படுவதால் ஏதேனும் ஒரு விதத்தில் பண வருமானம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் பிறரிடம் கடன் கேட்டிருந்தாலும் சரி, அல்லது லோன் கேட்டிருந்தாலும் சரி, அந்த பணமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு வரவேண்டிய தொகைகள் ஏதாவது இருந்தாலும் சரி, அந்த தொகைகள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி குடும்பமும் உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலவச்சிருக்கும். சந்தோஷம் குடிகொள்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பிரிந்த குடும்பங்கள் கூட ஒன்றாக இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதாக நிறைவேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். அதனால் பொருளாதாரத்தில் இந்த மாதத்தில் ஏற்றம் பெறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அடுத்து தந்தை ஸ்தானத்துக்குடைய அந்த சுக்கிரனும் வலிமை பெற்று காணப்படுவதால் தங்களுடைய தந்தைக்கு மிகுந்த யோக பலன்களும் சிறப்பு பலன்களும் நடக்கும். அதாவது தந்தைக்கு நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் பெற்றோரான அந்த தந்தை சிறப்பான பலன்களை இந்த மாதத்தில் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அடுத்து தங்கள் ராசிக்கு ராசி அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியாகிய புதன் பகவான் 7வது இடத்துல தான் நீச்சம் பெற்றிருக்கார். ராசி அதிபதி நீச்சம் பெறுறது நல்லதான்னு கேட்டால் நல்லது இல்லைதான். ஏன்னா ராசி அதிபதி நீச்சம் பெறுற போது நம்ம பலம் குறைஞ்சிருவோம். அப்போ நம்ம பலம் குறையிறதுனால ஒரு சில எடுக்கிற காரியங்களில் நம்மளால் வெற்றி பெறுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்குடைய கிரகமும் நீச்சம் பெறுற போது தொழில் கொஞ்சம் மந்தமடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சிலருக்கு வேலை வாய்ப்புகளில் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா மார்ச் அந்த சித்திரை மாதம் 13ஆம் தேதி புதன் பகவான் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். மேசராசிக்கு பயிற்சி ஆகிட்டா தங்களுடைய ராசி அதிபதியான அந்த புதன் பகவான் அதிக வலிமை இழந்ததிலிருந்து மீண்டு கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு அவர் வந்துடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்களில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எனினும் அலுவலகத்தில் தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேல் அதிகாரிகள்னாலேயோ சக ஊழியர்கள்னாலேயோ தொந்தரவுகள் ஏதாவது ஏற்படும். அல்லது வேலை பளு உங்களுக்கு அதிகமாக இருக்கும்.
ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறது கூட விருப்பங்கள் கூட இருக்காது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இந்த மாதத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது. இந்த மாதத்தில் மட்டும்தான் நடக்கும். அடுத்த மாதத்தில் அந்த மாதிரியான வேலைப்பளு இருக்கிறது, தொழிலில் சிரமம் இருக்கிறதெல்லாம் அடுத்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இருக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதியாகிய செவ்வாய் 3வது இடத்தவே பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒரு அதிகபட்ச சிறப்பான யோகத்தை தரும். ஏன்னா 3வது இடத்தை வந்து செவ்வாய் பகவான் பார்க்குற போது உங்களுக்கு நல்ல தைரியம் பிறக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும். ஒரு சில காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளுக்கு விருத்தி ஏற்படும். அவர்கள் நினைச்ச காரியங்களில் வெற்றி பெறதுக்கும் அவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வந்து அவங்க வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் வந்து கிடைக்கும். அதே போல செவ்வாய் பகவான் வந்து 9வது ராசியில் இருக்கிறனால தந்தைக்கு மிகுந்த கோபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தந்தை வந்து பேச்சில் வந்து நிதானத்தை வந்து கொஞ்சம் கடைபிடிக்கணும். உங்களுடைய அப்பா ஏதாவது ஒரு விஷயத்துல திடீர்னு கோபப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால தந்தையிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது உங்களுக்கு சிறப்பான பலனை தேடித்தரும். அடுத்து உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதியாகிய குரு பகவான் வந்து 4வது இடத்துல தான் ஆட்சி பெற்றிருக்கார். அதிசாரத்தின் மூலமா போய் ஆட்சி பெற்றிருக்காரு. அப்ப குரு பகவான் 4வது இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை தருமானா? கண்டிப்பா சிறப்பான பலனை தரும். இந்த அதிசார குரு நிச்சயமா சிறப்பான பலனை தரும். தாயார் வந்து மிகுந்த வலிமை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தாயாருக்கு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சுப செய்திகள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தங்களுக்கு சொத்து சுகங்கள் வாங்குறதுக்கும் அல்லது விற்கிறதுக்குமான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு கிடைக்கும். நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உறவினர் வழியில இருந்து வந்த தொல்லைகள் எல்லாமே விலகும். சொந்த பந்தங்கள் வழியில இருந்த இடைஞ்சல்கள் எல்லாமே உங்களுக்கு விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சொத்து பத்துக்கள்ல இருந்த இடைஞ்சலுமே உங்களுக்கு விலகும். சொத்து பத்துக்கள்ல ஏதேனும் வெள்ளங்கள் இருந்தால் அந்த வெள்ளங்கம் எல்லாமே இந்த மாசத்துல வந்து தீர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதே போல திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமண முயற்சிகள் வந்து கைகூடும். அதனால கன்னிராசிக்காரவங்க வந்து ஒரு சிலர் வந்து திருமணம் ஆகாமல் இருந்திருந்தா இப்போ வந்து முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திருமண காரியங்கள் பலிதமாகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எனவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாசத்துல நிறைய நல்ல பலன்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. மேலும் அதிகபட்ச நல்ல பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க. அதன் மூலமா நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி கன்னிராசி நண்பர்களே.